பீட்ரூட்டை வந்து இது போல் தோல் சீவிட்டு நல்லா அலசிட்டு மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா இது போல் குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது போல் ஸ்பூனாலேயே தான் வந்து பிழிஞ்சு பிழிஞ்சு அந்த சாறை வந்து நம்ம எடுத்துக்கணும். ஃப்ளேமில் வைக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. நல்லாவே இது போல் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து கிண்டி விட 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 10 நிமிஷத்துக்காட்டியுமே நல்லாகும். இந்த ஜூஸ் வந்து அப்படியே சுண்ட ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும், ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து எப்படி சுண்டுது, அதோட கலர் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது, அதோட ஸ்ட்ரக்சர் வந்து எந்த அளவுக்கு அப்படியே திக்காக மாறுது அப்படின்னு உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் கையை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த தீஞ்ச ஸ்மெல்லாம் இல்லாமல் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஸ்பூன் அல்லது 1 ஸ்பூன் வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கணும். உங்ககிட்ட தேன் இருந்துச்சுன்னா தேனை கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட காலியான லிப் பாம் பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதில் கூட ஊற்றி வச்சுக்கலாம். இல்லை இது போல் டப்பாவில் கூட நீங்கள் ஊற்றி ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வந்து விட்டுருங்க.